படவாய்ப்புக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகாகி சர்ஜரிக்கு அப்புறமா நிறைய படத்துல நடிச்சு டாப் ஆக்ட்ரஸா இருக்கிற 4 பேரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 4th இருக்கிறது ஆக்ட்ரஸ் ஸ்ருதி ஹாசன். இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப சுமாரா தான் இருந்திருப்பாங்க. இவங்க மூக்கோட ஷேப் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். அது எதனாலேன்னு பாத்தீங்கன்னா, உங்க மூக்குல அடிபட்டு இன்ஜுரி ஆனதுனால உங்க மூச்சு விடுறதுக்கும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனாலதான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க. சர்ஜரிக்கு அப்புறமா தான் நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. இந்த லிஸ்ட்ல 3rd இருக்கிறது ஆக்ட்ரஸ் சமந்தா. இவங்களோட ஃபேஸ்ல ஜா லைன் நோ சர்ஜரிக்கு முன்னாடி இவ்ளோ டிஃப்ரெண்டா இருக்காது. பட வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கணுங்கிறதுக்காகவே ஜா லைன் கான்டோரிங் சர்ஜரி எல்லாம் பண்ணி இங்க ஃபேஸ் ஷேப்பே இருக்காங்க. இங்க நினைச்ச மாதிரியே சர்ஜரிக்கு அப்புறமா அழகாகி நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. இந்த லிஸ்ட்ல 2nd இருக்கிறது ஆக்ட்ரஸ் அதித் ராவ். நோஸ், ஐப்ரோஸ் எல்லாம் சர்ஜரிக்கு முன்னாடி ஷேப்பே இல்லாம ரொம்ப சுமாரா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நோஸ் ஷேப் பண்றதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐப்ரோ ஃபில்லிங், ஃபேஸ், லிப்ஸ்க்கெல்லாம் ஃபில்லர்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்க. சர்ஜரிக்கு அப்புறமா தான் எங்களுக்கு நிறைய லாங்குவேஜ்ல மூவில ஹீரோயினா நடிக்கவே சான்ஸ் கிடைச்சது. இந்த லிஸ்ட்ல 1st இருக்கிறது ஆக்ட்ரஸ் நயன்தாரா. இவங்க நோஸ்க்கு என்னமோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க. ஆனா கேட்டா டயட் அண்ட் எக்ஸசைஸ் இருந்தனால நோஸ்லாம் ஷேப் எல்லாம் ஆச்சுன்னு பீலா விடுறாங்க. டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுனா ஃபேஸ்லாம் சங்கே ஆகும். ஆனா நோஸ் கூடவான்னு இவங்க சொல்லி தான் தெரியுது.